ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் டாப்பிக்லேருந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிற டாப்பிக்லேருந்து நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் mod x plus pi by x square plus 1 is minus infinity comma minus a union a comma infinity then a is equal to dash ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூ வந்து sin x. இந்த sin x வந்து -1 to 1 இருக்கும். அந்த வேல்யூ எப்படி போடலாம், mod x plus 5 divided by x square plus 1 greater than or equal to -1 less than or equal to 1 அப்படின்னு வரணும். ஆனால் இங்கே mod x வந்து பாசிட்டிவ் இருக்கும், அடுத்து mod x plus 5 பாசிட்டிவ், டினாமினேட்டர் x ஸ்கொயரும் பாசிட்டிவ், ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் 1 பாசிட்டிவ் வருது. அதனால் இந்த மொத்த வேல்யூ பாசிட்டிவாக தான்ப்பா இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு பண்ணால் mod x plus 5 divided by x square plus 1 less than or equal to 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த x square plus 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்தால் என்ன ஆகும் பாருங்கள். அப்போ என்ன ஆகும்னா mod x plus 5 less than x square, அதாவது less than or equal to x square plus 1 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த மொத்த டேர்மும் ரைட் சைடு கொண்டு வந்துடுவோம். அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும் பாருங்கள், x square minus mod x, கரெக்டுங்களா. இந்த 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4 greater than or equal to 0ன்னு வந்துடுது. ஸோ இப்போ இது வந்து எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ்னால இது mod x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்ப்பா. மைனஸ் mod x -4 greater than or equal to 0 போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போ mod x சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா பண்ணணும், -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் -4ac. -b எவ்வளோ, இங்கே b வந்து -1 வந்திருக்கு, -b 1 போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் வந்து -1 ஸ்கொயர் வந்து 1 -4ac. a வந்து இங்கே 1 வருது, c வந்து -4 வருது இல்லையா. அப்போ வந்து -4 வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு 16 வந்துடும், ப்ளஸ் 16 by 2a 2ன்னு வந்துடுது. ஓகேவா, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். அப்போ mod x is equal என்ன வருது சொல்லுப்பா, 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 17 டிவைட் பை 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஆனால் வந்து இந்த நெகட்டிவ் வேல்யூ போடக்கூடாது, ஏன்னா mod x வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் வரும். கரெக்டுங்களா. சரி, அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம mod x இங்கே ப்ளஸ் 1 போடலாம், ஒரு -1 போடலாம். சரிங்களா. அப்போ ப்ளஸ் வேல்யூ போட்டோம்னா 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 17 டிவைட் பை 2, இது என்ன ஆகும் உங்களுக்கு, இது வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு வரணும். ஓகேங்களா. சரி, ஏன்னா மாடுலஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்படின்னா mod x வந்து என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு. இங்கே வந்து போட்டோம்னா இங்கே வந்து மைனஸ் போடணும். ஓகேவா. சரி, அப்போ mod x வந்து எப்படி இருக்கணும், -1 ப்ளஸ் ரூட் 17 பை 2, அதாவது இங்கே மைனஸ் போடுறோம், இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா. அப்படின்னா mod x என்ன வரும்னு சொல்லுங்கள், mod x வந்து பிலாங்ஸ் டு இந்த இது வருது. அப்போ எக்ஸுக்கு போட்டோம்னா எக்ஸ் வந்து என்ன வரும், பிலாங்ஸ் டு -infinity, 1 plus root 17 by 2 union 1 plus root 17 by 2, infinity வரும் அப்படின்னு வந்துடும். ஏன்னா இது பாசிட்டிவ் தானே வரணும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா எந்த ஆன்சர், ஏ பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கப்பா, 1 plus root 17 by 2 வருதா, 1 plus root 17 by 2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரிலேஷன் x, y such that x, y belongs to integer and x square plus 3y square less than or equal to 8 is a relation on the set of integer z. Then the domain of the R inverse கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, இந்த ரிலேஷனுக்கு எக்ஸு என்ன போடலாம், ஒய்க்கு என்ன போடலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு வந்து 0 போடுறீங்கன்னு வச்சுங்க, ஒய்க்கு வந்து 1ன்னு போடுறீங்க, அப்போ வந்து கண்டிப்பாக லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு வரும். கரெக்டுங்களா. அதே மாதிரி எக்ஸுக்கு 1 போட்டு ஒய்க்கு 1 போட்டாலும் என்ன வந்துடும், எக்ஸுக்கு 1 இங்கே ஒய்க்கு 1 போட்டாலும் லெஸ் தேன் ஆர் 8ன்னு வந்துடுது. அடுத்து எக்ஸுக்கு -1 ஒய்க்கு வந்து 1 போட்டாலுமே ஆன்சர் அது நமக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் 8ன்னு வருது. சரிங்களா. ஸோ இப்படி அப்படியே மாற்றி போடலாம். நம்ம இப்படி இந்த மாதிரி போடுறோம், எக்ஸுக்கு வந்து 1ன்னு போட்டு ஒய்க்கு 0 போடலாம். அதே மாதிரி எக்ஸுக்கு வந்து 1ன்னு போட்டு ஒய்க்கு -1ன்னு போடலாம். ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் போடலாம். அடுத்து வந்து எக்ஸுக்கு 2ன்னு போட்டுட்டு ஒய்க்கு வந்து 1ன்னு போடலாம். இந்த மாதிரிலாம் நிறைய சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது இப்போ டைரக்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்த எக்ஸ் வேல்யூ வந்து டொமைன், ஒய் வேல்யூ வந்து ரேஞ்சுன்னு வருது. ஓகேங்களா. இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆயிரும், எக்ஸ் வந்து ரேஞ்ச் ஆயிரும், எக்ஸ் வந்து ரேஞ்சுன்னு வந்துடும், ஒய் வந்து டொமைன் வந்துடும். அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ எல்லாம் வருது பாருங்கள், 0 வருது, -1ன்னு வருது, 1ம் வருது. கரெக்டுங்களா. சரி, அப்போ வந்து நமக்கு என்ன வருது பாருங்கள், எக்ஸுக்கு வந்து -1ன்னு வருது,
0 வருது, -1 வருது, 1 வருதுப்பா. ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எக்ஸ் வந்து ரேஞ்ச், ஒய் தானே டொமைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு. அப்போ வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் டொமைன் கண்டுபிடிக்கணும்னா ஒய்யை கண்டுபிடிக்கணும். அப்போனா ஒய்க்கு என்னென்ன வேல்யூ வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 0 வந்திருக்கு, -1 வந்திருக்கு. அப்படின்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து டொமைன் என்ன பார்த்தீங்கன்னா செட் ப்ராக்கெட்டில் போடணும், -1 0 1 அப்படின்னு எடுத்துக்கணும்ப்பா. ஸோ அப்போ 4th ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், let function R to R be defined as f of x equal to x by 1 plus x square, x belongs to R, then range of the function கேட்டிருக்காங்க. நம்ம y is equal to என்ன போட்டுக்கலாம், x by 1 plus x squareனு போட்டுக்கிட்டு, இது இந்த ஃபங்க்ஷனில் வந்து y வந்து ரேஞ்சு, x வந்து டொமைன் வந்துடும். இதே ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா y இதை இங்கே கொண்டு வந்துடலாம், y into 1 plus x square is equal to x கரெக்டுங்களா. அப்போது y plus yx square is equal to x கரெக்டுங்களா, y into x square. இப்போ இந்த x இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆயிரும், y is equal to, அதாவது இந்த இதை இங்கே கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன வந்துடும் பாருங்க, x minus y x ஸ்கொயர்னு கிடச்சிருது கரெக்டுங்களா. சரி, அப்படின்னு வந்துருக்குப்பா. இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா வந்து இதை சிம்ப்ளை பண்ணலாம் பாருங்கள். இது வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம x square y plus y minus x is equal to 0ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா, இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து இது குவாட்ராடிக் எக்ஸில் இருக்குது கரெக்டாக. அப்போ வந்து இதுக்கு வந்து டிஸ்கிரிமினன்ட் என்ன வரும்னு சொல்லுங்கள், டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர், அதாவது -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a போடணும். அப்போ வந்து இது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸில் எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் y minus x plus y equal to 0 எழுதணும்னா a வந்து எவ்வளோப்பா y, b வந்து -1, c வந்து yன்னு வருது. அப்போ என்ன எழுதலாம்னு சொல்லுங்கள், -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது வந்து ரூட்ஸுப்பா, சாரி இது ரூட்ஸ். ஓகேங்களா, இது ரூட்ஸ்னு எடுத்துக்கலாம். b ஸ்கொயர் மைனஸ் 4ac, b ஸ்கொயர் மைனஸ் 4ac, 4ac என்ன வரும், 4y ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் பை 2a வந்துடுது. இப்போ இந்த டிஸ்கிரிமினன்ட் எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும்ப்பா. அப்போ 1 minus 4y ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். அப்போ 4y ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வரணும். அப்படின்னா y ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/4ன்னு வரணும். அப்படின்னா y ஸ்கொயர் மைனஸ் 1/4, 1/4 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இது 1/2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள், இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் y minus 1/2 into y plus 1/2 less than or equal to 0 வரும். அப்படின்னா ஒரு ரூட் வந்து -1/2, இன்னொரு ரூட் 1/2 வருது. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு போட்டிங்கன்னா நமக்கு லெஸ் தேன் தானே வரணும். அப்போ வந்து -1/2 to 1/2 மட்டும் எடுக்கணும்ப்பா. அப்படின்னா y பிலாங்ஸ் என்ன வருது, -1/2, 1/2 மட்டும் கிடைக்குது. ஓகேங்களா. அப்படின்னா வந்து -1/2, 1/2 தான் கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தி டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் as சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 minus x square இருக்கு இல்லையா, இந்த 4 minus x square not equal to 0 வரணும். 4 minus x square not equal to 0 அப்படின்னா x square not equal to 4 வரணும். அப்படின்னா x is not equal to plus or minus 2 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து வந்து லாகரிதம் இருக்கு இல்லையா, லாகரிதம் வேல்யூ டிஃபைன்ட் ஆல்வேஸ் ஃபார் பாசிட்டிவ் வேல்யூ. அப்படின்னா x³ minus x வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்படின்னா x into x square minus 1 வந்து என்னது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இது எப்படி எழுதலாம், x minus 0 into, இதை வந்து x minus 1 into x plus 1 எழுதலாம். அப்போ x minus 1 into x plus 1 x minus of -1ன்னு எழுதலாம். ஓகேங்களா, எழுதி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 போடலாம். இப்போ நம்பர் லைனில் போட்டிங்கன்னா -1 0 1ன்னு போட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், நமக்கு பாசிட்டிவ் வரணும் இல்லையா. அப்போ -1 to 0 வரும், அடுத்து 1 to infinity வரும். அப்போது -1 to 0 யூனியன் 1 to infinity எடுக்கணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, இங்கே 2 வரக்கூடாது, -2 ப்ளஸ் ஆர் -2 வரக்கூடாது. எப்படி இருந்தாலும் -2 வரல, +2 வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணும், அப்போ x பிலாங்ஸ் டு -1, 0 யூனியன் இந்த 1, infinity 2 எடுத்துடணும். அப்போ எப்படி எழுதலாம், 1, 2 யூனியன் 2, infinity அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி தான்ப்பா கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா.
இப்போ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 1 ப்ளஸ் மோட் எக்ஸ் இருக்குது கரெக்டுங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 கேஸ் 1 பண்ணலாம். எக்ஸ் கிரேட்டர் பாருங்க, எக்ஸ் வந்து பாசிட்டிவ்னு போட்டோம்னா மாட் எக்ஸ் வந்து எக்ஸ்னு போட்டுப்போம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா? சரி, அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அதாவது வந்து இங்கே ரேஞ்சு கேட்டிருக்காங்க, இது எழுதிட்டோம். நம்ம எழுதிட்டு mod xக்கு வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா mod x எக்ஸ்னு போட்டோம். அப்படி எழுதணும்னா எக்ஸ் பாசிட்டிவ்னால நியூமரேட்டர் பாசிட்டிவ், டினாமினேட்டரும் பாசிட்டிவ். ஆனால் டினாமினேட்டர் மோர் தென் எக்ஸ் வரதுனால டினாமினேட்டர் கிரேட்டர் தென் நியூமரேட்டர் வருது. அதனால் கண்டிப்பாக என்ன ஆகும், இது இந்த ஆன்சர் வந்து லெஸ் தென் 1 தான் வரணும். அப்போ y வந்து லெஸ் தென் 1 தான் வரணும். ஆல்ரெடி இது வந்து நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே பாசிட்டிவ் தானே பார்த்துட்டோம். எக்ஸும் பாசிட்டிவ், இங்கே டினாமினேட்டரும் பாசிட்டிவ்னால அப்போ பாசிட்டிவ் வரணும். பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0, அப்படின்னா y வேல்யூ 0 to 1 வரணும். சரிங்களா? அடுத்து கேஸ் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தேன் 0 போடுறீங்கன்னு வச்சுங்க. எக்ஸ் லெஸ் தேன் 0 போட்டிங்கன்னா y இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், நியூமரேட்டரில் எக்ஸ் பை 1 பை மாட் எக்ஸ் என்ன எழுதிக்கணும், எக்ஸ் லெஸ் தேன் 0னா மாட் எக்ஸை வந்து நம்ம மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். அப்போ மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுருவோம். ஓகேங்களா? அப்படி போட்டுட்டிங்கன்னா அப்போ நியூமரேட்டர் நெகட்டிவ் வருது. ஓகேங்களா? அப்போ டினாமினேட்டர் என்ன வருது உங்களுக்கு, டினாமினேட்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் வந்து 0 to 1 போட்டிங்கன்னா எக்ஸ் வந்து 0 to 1 போட்டால் டினாமினேட்டர் என்ன வந்துடும், பாசிட்டிவ் வந்துடும். ஆக மொத்தம் என்ன வருது, நெகட்டிவ்னு வருது. ஆக மொத்தம் நெகட்டிவ்னு வந்துடுது. கரெக்டுங்களா? சரி, அப்போது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு வருது. அதே எக்ஸ் வந்து 0 to -1 போட்டு, அதே -1 to இன்ஃபினிட்டி, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1 போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆயிரும், டினாமினேட்டர் பாசிட்டிவ் வந்துடும், நியூமரேட்டர் வந்து என்ன வரும், நெகட்டிவ்னு வரும். டினாமினேட்டர் நெகட்டிவ் வந்துடும். சரிங்களா? சரி, அப்படி போடும்போது என்ன ஆகுது, இப்போயும் திருப்பியும் வந்து டினாமினேட்டர் வந்து கிரேட்டர் தேன் நியூமரேட்டர் வரதுனால, அதாவது நியூமரிக்கல் வேல்யூவில் ஒய் வேல்யூ வந்து என்னது, நியூமரிக்கலி லெஸ் தேன் 1 வரும். அப்போ வந்து என்ன ஆயிரும், ஒய் வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேட்டர் தேன் -1 வரும், லெஸ் தேன் 0 வரும்ப்பா. அப்படின்னா -1 to 0 வருது. அப்போ வந்து செகண்ட் கேஸில் வர ஆன்சரும் ஃபஸ்ட்டு கேஸில் வர ஆன்சரும் கம்பைன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், -1,1ன்னு கிடைக்கும்ப்பா ஆன்சரில். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்கள், தி டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நம்பர் எப்படி வரணும், பாசிட்டிவாக வரணும். அப்படின்னா மாட் எக்ஸு மைனஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரணும். ஆனால் இங்கே டினாமினேட்டர் 0 வரக்கூடாதுனால ஈக்குவல் டு போடக்கூடாது, 0 மட்டும் போடணும், கிரேட்டர் தென் 0. அப்போ மாட் எக்ஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்னு வரணும். மாட் எக்ஸ் கிரேட்டர் தென் எக்ஸாக இருக்கணும்னா அப்போ எக்ஸுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூக்கு மட்டும்தான் என்ன ஆகும், எக்ஸுக்கு நெகட்டிவ் மட்டும் போட்டால் மாட் எக்ஸ் பாசிட்டிவ் ஆயிருமா. இது வந்து பாசிட்டிவ்னு வந்துடுது, இது வந்து நெகட்டிவ்னு வந்துடுது. அப்போ என்ன ஆயிரும், உனக்கு மாட் எக்ஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்னு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அதனால் நெகட்டிவ் வேல்யூ மட்டும் போடணும். அப்போ நெகட்டிவ் வேல்யூனா -∞ to 0 மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எயித்து டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இந்த எயித்து சம்மும் நமக்கு இந்த ஃபோர்த்து சம்மு பாருங்கள், சாரி ஃபிஃப்த்து சம் பாருங்கள். ஃபிஃப்த்து சம்மு எயித் சம்மும் சேம் தான். இங்கே 1 பிளேஸில் மட்டும் தான் எயித் சம்மில் 3ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாம் சேமாகவே இருக்குது ஃபிஃப்த் சம். சரிங்களா? ஃபோர்த் சம்மில் வந்த மாதிரியே தான் எயித் சம் வந்ததுனால ஸோ சேம் ஆன்சர் தான் வரும்ப்பா. அப்போ ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள், ஆப்ஷன் ஏ தான்ப்பா வரும்.